பாப்பாக்கு கோலம் போட்டுக்கலாம். இவங்க எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு கோலம் போட்டுக்கலாம். சரிங்களா? இங்கே லட்சுமி அம்மாவுக்கு முன்னாடி தாமரை தான் போடணும். எப்பயுமே தாமரை தான் போடணும். இந்த கோலப்பொடி நான் வந்து அரிசி மாவு கலந்துருக்கேன். குங்குமம் வச்சுக்கலாம். பாருங்க, கோலம் போட்ட பிறகு தான் நமக்கு பூஜை ரூமே நல்லா மங்களகரமாக இருக்குது. சரிங்களா? இப்படி அரேஞ்ச் பண்ண பிறகு தான் நல்லா இருக்குது பார்க்குறக்கே. மனையில் பெயிண்ட் அடிக்க சொன்னால பசங்களை நல்லா பெயிண்ட் அடித்து கொடுத்துட்டாங்க. நல்லா காஞ்சிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிடலான் இருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம லட்சுமி அம்மாவை வந்து லட்சுமி அம்மா வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். இங்கே தான் லட்சுமி அம்மாவுக்கு இந்த இடம் தான் அமைஞ்சிருச்சு. சரிங்களா? இந்த பெரிய பலகையை வந்து இங்கே வைக்கலான் இருக்கேன். கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ரண்ட்டில் இருந்துச்சு. எப்பவுமே பூஜை ரூமில் மணி பிளான்ட் வைங்க, நல்ல வைப்ரேஷன் இருக்கும். சரிங்களா? நம்ம லட்சுமி அம்மா வந்து பாருங்கள், எனக்கு மங்களகரமாக இருக்காங்க. நம்மளுடைய வெள்ளி லட்சுமி அம்மா 2 பேருக்கும் அமைஞ்சிருச்சு இந்த இடம். சரிங்களா? எலிஃபண்ட் இது வந்து இந்த டைல்ஸு கல் இருக்குல்ல, அந்த கல்லில் செஞ்சது. இது வந்து ராமேஸ்வரத்துலேருந்து எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அழகாக இருக்குது பார்த்தீங்களா? 2 பேருக்கு சேர்ந்த மாதிரி விளக்கேற்றிக்கலான்னு இருக்கேன். இப்படி இங்கே நீட்டாக வச்சுக்கலான் இருக்கேன். அவங்க முன்னாடி மஞ்சள், குங்குமம், அப்புறம் சங்கு, கொட்டைப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அது அப்புறம் இந்த பேர் என்ன, கோமதி சக்கரம், எல்லாமே வைப்பேன். எப்பயுமே அம்மா முன்னாடி வைப்பேன். சரிங்களா? வச்சுட்டேன். ஒரு கண்ணாடி வைக்கணும். சரிங்களா? கண்ணாடி வச்சு இங்கே வந்து காயின்ஸ் நம்ம நிறையா ஒரு கிணத்துல போட்டு இப்படி வச்சிடணும். அந்த கண்ணாடியில் காயின்ஸ் தெரியணும். சரிங்களா? அப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே வந்து லட்சுமி பேர் என்ன, லட்சுமி குபேரர் ஃபோட்டோ.
லட்சுமி குபேரருக்கு ஒரு மாலை வச்சாச்சு. இங்கே வச்சுருக்கேன் பாருங்க, குபேரர் இங்கே வச்சுக்கலாம். இவங்க வடக்க பார்த்துருந்தா நல்லாயிருக்கும், அதனால நல்லதுன்னு பார்த்தேன் யூடியூப்பில், அதனால் அப்படி வச்சுருக்கேன். சரிங்களா, வச்சுக்கலாம். இவங்களுக்கு வந்து இந்த குபேரர் தீபம், குபேரர் விளக்கு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இங்கே வந்து யார் அரேஞ்ச் பண்ணலான்னா, கொஞ்சம் தண்ணி இங்கே வந்து யார் அரேஞ்ச் பண்ணலான்னா, அன்னபூர்ணி அம்மா, அன்னபூர்ணி அம்மா, அன்னபூர்ணி அம்மா வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம உலக்கில் வந்து அரிசி காயினில் போட்டோம்ல அது. சரிங்களா, இந்த இடத்துல எப்பவுமே மணி பிளான்ட் வைப்பேன் நான். இந்த குபேரர் பக்கத்தில் எப்படி மணி பிளான்ட் வைப்பேன், லட்சுமி அம்மா முன்னாடியும் மணி பிளான்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி பார்க்கும்போது மணி பிளான்ட் இருக்கணும். சரிங்களா, இங்கே வந்து இங்கே வந்து மீனாட்சி அம்மா வச்சுக்கிறேன், மீனாட்சி அம்மா வச்சுக்கிறேன். வந்து இல்லைன்னா இவங்க வந்து அன்னபூர்ணி அம்மாவுக்கு வந்து சின்ன பலகை இங்கே இருக்குது, வச்சலாமான்னு பார்க்குறேன். கரெக்டாக இருக்கும் வச்சிட்டோம்னா. இது பாருங்கள், இப்போ தான் அம்சமாக இருக்காங்க. சரி, வச்சுக்கலாம். இன்னைக்கு காயினெல்லாம் கழுவி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, இங்கே வந்து முருகா வருவார். ஒன் டைம் நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா அடுத்து நமக்கு தெரியும் இந்த இடத்துல இவங்க வருவாங்க அப்படின்னு. அதனால் பெருமாள் நம்ம வாங்கினோம்ல, பெருமாள் அவங்க பாருங்க அம்சமாக அமைஞ்சிட்டாங்க. நம்மளுடைய முருகா, முருகா முருகா ஓ முருகா. முருகா எப்பயுமே நான் இப்படி தான் வைப்பேன். சரிங்களா, இவங்க வெள்ளி, இவங்க வந்து பழனியில் வாங்கினவங்க, இவங்க வந்து பல்லாடத்தில் வாங்கினேன். இது வந்து திருச்செந்தூர் வேலு, பழனியும் திருச்செந்தூரும் நமக்கு ஒன்று போல் இருக்கிற மாதிரி. இது வந்து திருச்செந்தூர் முருகா, இது வந்து பழனி ஆண்டவர். சரிங்களா, இந்த இடத்துல வந்து சாய்ராம், சாய்ராம் வருவார். சாய்ராம் எப்பயும் முருகா பக்கத்தில் வைப்பேன் நான், சாய்ராம். அப்புறம் இவங்களுக்கு பின்னாடி இந்த சங்கு வச்சுருக்கேன். வலம்புரி சங்கு வாங்கணுப்பா நான், எங்கே இருக்குன்னு தெரில, எங்கே கிடைக்கும்னு தெரில. அதனால் சரி இப்போதைக்கு இந்த சங்கு வச்சுருக்கேன், சாய்ராம் வச்சுருக்கேன். இங்கே ஆஞ்சநேயர் வச்சுருக்கேன்.
வச்சுருக்கேன். கிருஷ்ணர் இருக்காரு, கிருஷ்ணர் எப்படி சொல்லலாம். இது வந்து எங்கள் அம்மா கொடுத்த லட்சுமி காயின்ஸ், ராசியாக இருக்கும். அதனால் இது எப்பவுமே நான் பூஜை ரூமில் வச்சுருப்பேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு கோலம் போட்டுக்கலான் இருக்கேன். ஒரு சின்ன சேஞ்ச். இந்த மனையில் விநாயகரை கரைச்சிடலாம். கல் விநாயகர், இவங்க கல் விநாயகர். அவ்வளோதான், அரேஞ்ச் பண்ணியாச்சு. சரிங்களா, கோலம் போடணும். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, காலையில் விளக்கு பொருத்திக்கலாம். சரிங்களா, இன்னைக்கு வீடெல்லாம் கொஞ்சம் ஒதுங்குச்சுனால கோலம் போட்டு விட்டுலாங்களா. அப்படியே கோலம் போட்டுடலாம். சரிங்களா,
பழைய பச்சரிசி மாற்றிட்டு புது அரிசி போட்டு அமர வச்சுருக்கேன். இங்கே இருங்க, காயின்ஸ் எல்லாம் கழுவிட்டு வந்து இன்றைக்கி வந்து இந்த பெரிய லட்சுமி இருக்காங்கல்ல, அவங்களையும் பச்சரிசியில் அமர வச்சுருக்கேன். அவங்களுக்கும் காயின்ஸ் எல்லாம் வைக்கணும். சரிங்களா, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த குண்டுமணின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த இதுக்கு பேர் இன்னமும் சக்கரம் சொல்லுவாங்க, அது எனக்கு கூட பேர் கூட மறந்து போச்சு. கோமதி சக்கரம் வைக்கணும் பாதத்தில், அவங்களுக்கு பிடிக்கும், அதனால் வைக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இந்த குண்டுமணி அதை வச்சு விட்றேன். கிச்சனை வந்து க்ளீன் பண்ணியாச்சு, பாத்திரம்லாம் கழுவிட்டேன். பாத்திரம்லாம் கழுவி எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம நேற்று பண்ண பூஜை ஃபுல்லாக பூவாக இருந்துச்சு, காஞ்ச பூலாம். அதெல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நம்ம லட்சுமி அம்மா வந்து தட்டில் வைக்காமல் தான் நேற்று வச்சுருந்தேன் நான். அதனால் இன்றைக்கி வந்து பச்சரிசி போட்டு தட்டில் அமர வச்சுருக்கேன். நான் இங்கே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண போகிறேன். எல்லாம் எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணலான் இருக்கேன். சரிங்களா, அப்படியே பார்த்துட்டே இருங்க, ஃபாலோ பண்ணுங்கள்.